வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இன்று பிறந்த குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் கிணற்றுக்குள் வீசப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கைதடி முருகமூர்த்தி கோவில் பகுதியில் உள்ள கிணற்றிலேயே குழந்தையின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. கிணற்றுக்குள் குழந்தை இருப்பதை அவதானித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. குழந்தையின் சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய அனுமதி பத்திரம் இல்லாமல் கிளாலி பகுதியில் இருந்து வெள்ளை மணல் கடத்தி வந்த டிப்பர் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் அதன் சாரதியும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த டிப்பர் சட்டவிரோதமாக மணலை ஏற்றி வருவதாக சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது செம்பியன்பற்று பகுதியை சேர்ந்த சாரதியே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலையத்துக்கு உட்பட்டு மன்னாக்கண்டல் கமக்கார அமைப்புக்கு உட்பட்ட பகுதியில் இவ்வாண்டு 1400 ஏக்கரில் காலப்போக்கு நெற்செய்கை செய்யப்பட்டிருந்தது. வயல் அறுவடைக்கு தயாரான நிலையில் அண்மை நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 400 ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளன. இந்த நிலையில் பல்வேறு கடன்களை பெற்று நெற்செய்கை மேற்கொண்ட விவசாயிகள் தாங்கள் மருந்து குடித்து சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அங்கலாய்க்கின்றனர். மழை வெள்ளத்தால் வயல்கள் அழிவடைந்து பல தரப்புகளுக்கும் அறிவித்து இதுவரை யாரும் வருகை தந்து வயல் நிலங்களை பார்வையிடக்கூட இல்லை என்று கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் கடந்த காலத்தில் காப்புறுதி செய்தும் அழிவடைந்த வயல் நிலங்கள் உரிய வகையில் பார்வையிடவோ இழப்பீடு வழங்கப்படவோ இல்லை எனவும் இம்முறையும் இதுவரை எந்த அதிகாரிகளும் வருகை தந்து பார்வையிடவில்லை எனவும் அரசாங்கம் உடனடியாக எமது நிலைமைகளை கருத்தில் கொண்டு இழப்பீடுகளை வழங்க முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயற்பட்டமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி சம்பவம் தொடர்பான விடயங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தானது இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை அமுலில் இருக்கும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்புரிமை கேள்வி ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீதரன் எம்பி தனது சிறப்புரிமை கேள்வியில் கடந்த வாரம் தாம் இந்தியாவுக்கு சென்ற தருணத்தில் தமக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவுக்கு செல்ல முடியாது ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என விமான நிலையத்தில் இருக்கும் குடிவரவு அகழ்வு அதிகாரிகள் தடைகளை ஏற்படுத்தியதாகவும் தனக்கு எதிராக எவ்வித வழக்கும் விசாரணைகளும் இல்லாத சூழலில் இவ்வாறு செயல்படுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தன்னுடன் வருகை தந்திருந்தார். அவர் இந்த விடயங்களை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த உதவினார் என்றும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்தார். இதன்போது எழுந்த ரவூப் ஹக்கீம் அதிகாரிகளின் இந்த செயல்பாட்டை கண்டித்ததுடன் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உரிய விசாரணைகளை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் பயங்கரவாத எதிர்ச்சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது என்றார். ஆளும் தரப்பில் ஸ்ரீதரன் எம்பியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க ஸ்ரீதரன் எம்பிக்கு நேர்ந்த சம்பவம் தொடர்பில் பின்னர் தான் அறிய கிடைத்தது. இது குறித்து வருந்துகின்றோம். அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் எவ்வாறு தடைகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. அங்கிருந்து அதிகாரிகள் தான் இதனை செய்துள்ளனர். இது குறித்து விசாரணை அறிக்கைகளை கோரியுள்ளோம். இந்த விசாரணை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படவில்லை. புதிய சட்டம் இன்னமும் நிறைவேற்றப்படாமையால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. இருக்கும் சட்டத்தை பயன்படுத்த முடியும். அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கின்றது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்துவது எமது நோக்கமல்ல என்றார்.
வீழ்ந்து காணப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மக்களால் நிராகரிக்கப்பட்டு அந்நியப்படுத்தப்பட்ட ஒருவரால் அல்ல, புதிய தலைமை ஒருவரால் மாத்திரமே மீள கட்டியெழுப்ப முடியும் எனவும் புதிய தலைமைத்துவம் அவசியம் எனில் அதற்கு தான் தயார் எனவும் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தற்போது பதவி வகிக்கும் தவிசாளர் மற்றும் செயலாளர் சட்ட ரீதியாக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களும் நீதிமன்றத்தினூடாக எந்த ஒரு சட்ட ரீதியான அதிகாரமும் கிடைக்கவில்லை. இன்னமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேற்கொள்ளும் தீர்மானங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானவை. அவர்கள் தற்போது கதிரை சின்னத்தை பயன்படுத்தி அதன் மூலம் ஏதாவது ஒரு செயலை செய்ய முயற்சிக்கின்றார்கள். அதுவும் சட்டவிரோதமானது. அதிலும் பெரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. கதிரை சின்னத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்ட போது எழுந்த நெருக்கடிகள் பல உள்ளன. நாங்கள் அது தொடர்பில் எதிர்காலத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக 2 முறை நீதிமன்றத்தால் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் ஒரு குழுவினர் தேவையற்ற பலத்தை பயன்படுத்தி என்னை உள்ளே அனுமதிக்கவில்லை. நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் துமிந்த திசாநாயக்க இருவரும் தவறாக நியமிக்கப்பட்டதாக கூறி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். கட்சியின் செயலாளராக சட்டபூர்வமாக பொறுப்புகளை ஏற்க அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தேன். அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு இலங்கை முழுவதும் சென்று கட்சியை முன்னோக்கி எடுத்து செல்ல சரியான கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம். தீர்ப்பு வேறு விதமாக வந்தால் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். தீர்ப்பு பிப்ரவரி 7 வழங்கப்பட உள்ளது. அந்த முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். தென்கொரியாவில் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்துறைகளுக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவரது சட்டத்தரணிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 21 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.